அன்பானவர்களே, காலை வணக்கங்கள். இது நல்லதே விரும்ப முருகானந்தன், விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து. ஜெயிப்ப நீ சேனலுக்காக. ஜெயிப்ப நீ அவசியம் பாருங்கள். வெரைட்டியாக வித்தியாசமான விஷயங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முருங்கைக்காய் ஜுஜுபி. என்னங்க சார் ஏதோ பேரில் சொல்கிறீங்க? ஆமாங்க, ஜுஜுபின்னா ஒரு சந்தோஷமாக சொல்லுவோம். ஜுஜுபி பெரிய அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய விஷயந்தான், ஆனால் பெருசெல்லாம் கிடையாது. அப்போ முருங்கைக்காய் ஜுஜுபி. ஓகே, ஒரு வடைச்சட்டி வைக்கிறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, காயிட்டும், தேவையான தண்ணி ஊற்றி காயிட்டும். அதுக்குள்ளே முருங்கைக்காயை வெட்டி நல்லா கழுவிக்கிறீங்க. அந்த முருங்காய் வெட்டின இதை வந்து இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில் போட்டுருங்க. அதுவும் சேர்ந்து வேகட்டும். அது கூட வந்து பச்சை நிலக்கடலை ஒரு கைப்பிடி, அப்புறம் பச்சை சோயா அதையும் ஒரு கைப்படி, ரெண்டையும் போட்டு இதெல்லாம் 3 வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறமேல அதில் வந்து நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் 3 வரமிளகாய்களை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் விதைகளை ஊற்றிட்டு அதையும் போட்டுக்குங்க. இது கூட வந்து இஞ்சியை கொஞ்சம் இடித்து போடுங்க, அளவாக, ரொம்ப போட்டுறாதீங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா கழுவி அதையும் இடித்து போட்டுருங்க. தோல்லாம் ஒன்று உரிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கழுவிட்டிங்கனாவே போதுமானது. தோல் அதுவாக தனியாக கழுட்டு போயிடும். இல்லைனாலும் ஒன்று இருந்தாலும் தப்பு இல்லை. அப்புறம் வெள்ளைப்பூண்டு அதையும் இடித்து உள்ளே போட்டுக்குங்க. அப்புறம் இது கூட நீங்கள் சேர்த்த வேண்டியது வந்து புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடுங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி உள்ளே போட்டு அதையும் சேர்த்து வேக விடுங்க. இது நல்லா வேகட்டும். வேக நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அப்புறம் மறக்காமல் வந்து நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் அப்படி போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த சுவை கிடைக்கும் நமக்கு. ஜுஜுபிங்கிற சுவை வேணுமில்ல, அந்த சுவை. ஓகே, இது பாயில் ஆகட்டும். இதெல்லாம் சேர்ந்து பாயில் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஒரு முடிய போகிற ஓரத்தில் கருவேப்பிலை தலையை போட்டுக்குங்க. முருங்கைத்தலை வேணால் எப்போ போடுறதுமோ கொஞ்சம் போட்டுக்குங்க, காஞ்ச முருங்கைத்தலை. அது கூட வந்து கடைசியாக நீங்கள் சேர்த்த வேண்டியது, வாசமாக வேணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடைசியில் வெளில விட்டுக்குங்க. இல்லை எங்களுக்கு நிலக்கடலை எண்ணெய் தான் சரி அப்படின்னா நிலக்கெண்ணெய் எண்ணெய், இல்லை சூரியகாந்தி எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் விட்டுக்குங்க. ஈவன் நல்லெண்ணெய் கூட நீங்கள் விட்டனா கூட விட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஐயர்மார்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த நல்லெண்ணெய் விட்டால் பிடிக்கும். அந்த மாதிரி வெட்டி இறக்கிடுங்க. இப்போது ஜுஜுபி ரெடி, முருங்கைக்காய் ஜுஜுபி ரெடி. பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம். 3 முருங்காய் ஒரு ஆள் சாப்பிட்லன்னா பார்த்துக்கலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி புதுசாக நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா புது பதார்த்தங்களை உருவாக்கி போட்டுக்கிட்டே இருக்கேன். அதையும் போய் அந்த சேனலில் போய் பாருங்கள். தொலைவினீங்கன்னா கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு 50 இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு புத்தகமே வெளியிட போகிறோம். நல்லதே விரும்ப முருகானந்தன்.